Hello users. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு பேக்கப் எடுத்த டேட்டாவை எப்படி ரீஸ்டோர் பண்றதுன்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க. இங்க நான் வந்து என்டர் பண்றேன். இதுல ரீஸ்டோர் பேக்கப்ன்ற ஆப்ஷன் எடுத்து போய்க்கிறேன். இதை நம்ம ரீஸ்டோர் பேக்கப்ன்றதுல செலக்ட் பண்ணி ஆரோ கீ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். அல்லாட்டி கேரக்டர் டியை ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் உள்ள போயிடும். இப்போ உள்ள போன உடனே இங்க பாருங்க, ஒரு டேட்டா 2-3 ஃபைலா நம்ம வந்து எம்பிகே ஃபைல் இருக்குது. இதுலயே நம்ம அதே மாதிரி தான் எப்படி நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ணமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இருக்குது டி டிரைவ்ல நான் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டர் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோடனே அதில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இங்கே காட்டுது. இப்போ அந்த ஃபைல்ஸில் போயிட்டு நான் எந்த ஃபைலை நான் வந்து எந்த ஃபைலை நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ண நினைக்கிறோமோ ஸோ அந்த ஃபைலை நம்ம எடுத்துட வேண்டியது. இப்போ எடுத்தீங்கன்னா இந்த இருக்குது. கொடுத்தோடனே கேட்கும். ஸோ நமக்கு எந்த ஃபைல் இருக்குது, கரண்டாக எந்த கம்பெனியில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், அதில் ரீஸ்டோர் பண்ண போகிறது எதுன்றது. இது வேற நேமாக இருந்தால் கூட அதை எடுத்துக்கிடும். ஓவர் ரைட் பண்ணவா இல்லை புதுசாக ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணவான்னு கேட்குது. நான் ஓவர் ரைட்டே கொடுக்குறேன். ஓவர் ரைட் கொடுத்தோன்னே அங்கே வந்து ரீஸ்டோர் டைப் பண்ண சொல்லும். அந்த ஆங்கிள் ப்ராக்கெட் இல்லாமல் ரீஸ்டோர் மட்டும் டைப் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இதில் பேக்கப் ஆகி ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ள என்டர் ஆகிட்டீங்கன்னா இங்கே காட்டும்.